வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நாங்கள் ஃபஸ்ட் வீடியோவில் பிரிநிலையம் என்றால் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம். சரியா புள்ளிகள்? இப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது நிலை இலையத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நிலை இலையம் அப்படின்னு நாங்கள் அதுக்கான டெஃபினிஷன் என்னதுன்னா புள்ளிகள் அதுக்கான விளக்கம் என்னன்னா, நிலை இலையம் என்று சொல்கிறது பிரிகை அடையாத களங்களை கொண்டிருக்கும். சரியா? பிரிகை அடையாத ஒரு தொழில் அல்லது பல தொழில்களை ஆற்றுவதற்காக சிரத்தில் அடைந்த களங்களை தான் புள்ளிகள் நாங்கள் சொல்ல போகிறோம் நிலை இலைன்னு சொல்கிறோம். சரியா? பிரிகை அடையாத ஒரு தொழில் அல்லது பல தொழில்களை ஆற்றுவதற்காக சிறுத்தல் அடைந்த களங்களை கொண்ட ஒரு கூட்டம் தான் புள்ளிகள் நிலை இலையம்னு சொல்கிறது. எங்களுக்கு நிலை இலையங்களை பார்க்குறேன்னா புள்ளிகள் தெளிவாக எதில் பார்க்க இயலும்னா இரவுத்திலை தாவரங்களை பார்க்கக்கூடியதாக காணப்படுது. இந்த உங்களுக்கு ஒரு செயற்பாடு காட்டிக்கு புள்ளிகள் பூசணி தாவரம் ஒன்றோட தண்டோட குறுக்குவட்டு முகம் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. இதில் உங்களுக்கு நிலை இலையத்தை அவதானிக்க சொல்லியிருக்கு. சரியா புள்ளிகள்? இப்போ நாங்கள் பார்ப்போம் புள்ளிகள், இந்த நிலை இலையம் அப்படின்றது எங்களுக்கு ரெண்டாக என்ன செய்யணும்னா புள்ளிகள் செப்பரேட் பண்ணி பார்க்கலாம். அதை நாங்கள் சொல்லுவோம் என்னென்னா எளிய நிலை இலையம், மற்றது சிக்கலான நிலை இலையம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற வேறுபாடு என்னென்ன புள்ளிகள், எளிய நிலை இலையம் அப்படின்னு சொல்றது ஒரு வகையான களங்களின் கூட்டமாகும். சிக்கலான நிலையிலே என்று சொல்றது வேறுபட்ட வகையான களங்கள் காணப்படும். சரியா? இப்போ நாங்கள் எளிய நிலை இலையத்தை எடுத்துக்கொள்வோம். எளிய நிலையிலே என்று சொல்றது புள்ளிகள் ஒரே வகையான களங்களை கொண்டிருக்கும். இந்த களங்களோட வடிவத்திலையும் அந்த களச்சுவரில் அடங்கிக்கிற கூறுகளையும் அடிப்படையாக கொண்டு தான் இந்த எளிய நிலையிலேயத்தை புள்ளிகள் 3 வகைகளுக்கு என்ன செய்யலும் டிவைட் பண்ணி பார்க்கலாம். சரியா புள்ளிகள்? அப்படி நாங்கள் எளிய நிலையிலேயத்தை 3ஆக டிவைட் பண்ணுறோம். ஒன்று புடைக்கல விலையம், ரெண்டாவது ஒட்டுக்கல விலையம், மூன்றாவது புள்ளிகள் வல்லறுக்கல விலையம். சரியா? அதற்கான படங்கள் பாருங்க புள்ளிகள் உங்களுக்கு கீழே தரப்பட்டிருக்கு. சரியா? நல்லா அவதானிச்சு கொள்ளுங்க. ஒவ்வொன்றையும் ஒப்பீட்டு ரீதியில் பாருங்க. ஒவ்வொன்றுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ஃபஸ்ட்டு வரைபடத்தை வச்சு விலங்கு எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? சரி, இப்போ நாங்கள் பார்ப்போம் புள்ளிகள் புடைக்கல விலையத்தை வச்சு பார்ப்போம். இப்போ நாங்கள் புடைக்கல விலையத்தை எடுத்துக்கிட்ட புள்ளிகள், புடைக்கல விலையம் ஃபஸ்ட்டு தாவரங்களில் பரவலாக காணப்படக்கூடிய ஒரு இலையமாக காணப்படுது. சரியா? இந்த புடைக்கல விலையம் தாவரங்களை பரவலாக காணப்படக்கூடியதாக காணப்படுது. அடுத்து தாவர உடல்ல மென்மையான பகுதிகளில் காணப்படுறது தான் இந்த புடைக்கல விலையம் ஆகும். சரியா புள்ளிகள்? இப்போது நாங்கள் அப்படி புடைக்கல விலையங்கள் காணப்படக்கூடிய இடங்கள் எடுத்துக்கிட்ட தாவர தண்டுட மேற்பட்டை மற்றும் மைய விலையம், அதே மாதிரி தாவர வேர்ட மேற்பட்டையிலையும் மைய விலையத்திலையும் காணப்படும். சரியா பிள்ளைகள்? அதே மாதிரி பழத்தில் சடைப்பிடிப்பான பகுதிகளில் வித்துக்களில் இலைகளில் காணப்படும். வித்துக்கள் எடுத்துக்கிட்ட பிள்ளைகள் வித்துக்களில் வித்தக விலையத்தில் காணப்படும். இலைகள் எடுத்துக்கிற இலைகளில் இலை நடுவு விலையத்தில் என்ன செய்யப்படும் பிள்ளைகள் காணப்படும் இந்த புடைக்கல விலையம். சரி, அப்போ மென்மையான பகுதிகளில் காணப்படும்டா. அப்படியே எங்களுக்கு 5 இடங்களை குறிப்பிட முடியும். ஒன்று தாவர தண்டிட மேற்பட்டை மற்றும் மைய விலையம், ரெண்டாவது தாவர வேர்ட மேற்பட்டை மற்றும் மைய விலையம், வித்துக்களோட வித்தக விலையம், அடுத்து இலைகளில் இலை நடுவிலைய கலம். சரியா பிள்ளைகள்? இப்போ நான் உங்களுக்கு சும்மா ஒரு படத்தை வரைஞ்சி காட்டுறேன், ஈஸியாக விளங்கி கொள்ளுங்க. இப்போ பொதுவாக நாங்கள் பார்த்தோம் இந்த நிலை இலையத்தை எங்களால் இருபத்திலை தாவரங்களை பார்க்கணும். அப்போ நான் இப்போ உங்களுக்கு வரைகிறேன் என்னென்னா, இருபத்திலை தாவரம் ஒன்றோட தண்டோட கட்டமைப்பு தான் பிள்ளைகள் நான் வரைய போகிறேன். சரியா? இருபத்திலை தாவர தண்டுட ஒரு கட்டமைப்பு தான் பிள்ளைகள் நான் என்ன செய்ய போகிறேன்டா வரைய போகிறேன். சரியா?
நல்லா அவதானிச்சுக்கொள்ளுங்க. சரியா, இந்த இப்படி ஒரு அமைப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து இன்னும் மெல்லிசா வரணும் பிள்ளைகள். சரியா, இது வந்து என்னென்ன பிள்ளைகள் மேட்ரோல். என்னென்ன பார்த்தீங்கன்னா மேட்ரோல். சரியா, எனக்கு வந்து எழுதி காட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாகிக்கு. நீங்கள் நான் சொல்ல வேண்டாம், ஒரு எக்ஸ்ட்ராவாக வரைஞ்சி கொள்ளுங்க. இது வந்து உங்களுக்கு வந்து மேலதிக அறிவிக்காக வந்து மிச்சம் நல்லா இருக்கும். சரியா, இந்த பிள்ளைகள் இது வந்து மேட்ரோல். சரியா, இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து இந்த இப்படி ஒரு அமைப்பில் வந்து இப்படி ஒரு அமைப்பு வந்து காணப்படும். சரியா, தாவரத்தண்டு இப்படி ஒரு அமைப்பு வந்து காணப்படும். சரியா, அதில் வந்து இப்படி இருக்கும். சரியா, இப்படி இருக்கும். இப்போ வந்து பிள்ளைங்க நான் சொல்கிறேன், நீங்கள் குறித்து கொள்ளுங்க. வந்து எனக்கு தெளிவாக வந்து இதில் எழுதி காட்ட முடியாது. நான் சொல்ல நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பக்கத்தில் வந்து குறிச்சிக்கொள்ளுங்க. சரியா, இதை வந்து பிள்ளைங்க நாங்கள் சொல்கிற வந்து மேட்ரோல்னு சொல்லுவோம். இந்த ஃபர்ஸ்ட் அம்புக்குரிய வந்து நாங்கள் மேட்ரோல்னு சொல்லுவோம். சரியா, இன்றைக்கு இதை வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னா பிள்ளைகள், இதைத்தான் நாங்கள் சொல்கிற வந்து மேற்பட்டை. இதை நாங்கள் என்ன சொல்லுவோம்னா வந்து பிள்ளைகள் மேற்பட்டைன்னு சொல்லுவோம். சரியா, இன்றைக்கு இந்த நடுப்பகுதியை தான் நாங்கள் பிள்ளைகள் என்னென்னு சொல்லுவோம்னா மைய விலையம்னு சொல்லுவோம். என்னென்னு சொல்லுவோம்? மைய விலையம்னு சொல்லுவோம். சரியா, இப்போ நீங்கள் மைய விலையம் என்ன மேற்பட்டை என்னென்ன குழம்பிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான ஒரு விளக்கம் தான் பிள்ளைகள் நான் இது தந்தேன். சரியா, இது வந்து ஒரு தண்டிட கட்டமைப்பாக காட்டுறேன், நான் குறுக்குவெட்டு படமாக நான் காட்டுறேன். சரியா, அடுத்தது பிள்ளைகள் இன்றைக்கு இது வந்து என்னென்னா வந்து வல்லறு களங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் வல்லறு களங்கள் படிப்பீங்க, வல்லறு களம்னு சொல்லுவோம். இது வந்து கால். சரியா, இது வந்து என்னென்னா உரிய. இது கால் இலையம், இது உரிய இலையம். சரியா, கால் இலையம் அது, மற்றது வந்து என்ன பிள்ளைகள் உரிய இலையம். இதை நாங்கள் வந்து கூட்டாக இந்த கட்டமைப்பை நாங்கள் கூட்டாக வந்து என்ன சொல்லுவோம்னா கலன் கட்டுக்கள்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு விளங்கிக்கும், குறித்து கொள்ளுங்க, கட்டாயம் குறித்து கொள்ளுங்க. இது உங்களுக்கு நல்ல விளக்கமாக தரக்கூடியதாக இருக்கும். சரியா பிள்ளைகள், ஏன்னு பார்த்தீங்கன்னா நிலையிலையத்தில் தான் வந்து கலை நிலையங்கள் எல்லாம் காணப்படுது. இது வந்து அதை வந்து கலை நிலையங்கள் எல்லாம் வந்து நிலை இலையங்கள்லாம் காணப்படும். இப்போ நிலை இலையம் காணப்படுறதுல வந்து 27 தாவரங்களை தான் காணப்பட போகுது. ஆகவே எங்களுக்கு 27 தாவரத்தில் வந்து என்ன செய்யலாது, இதெல்லாம் வந்து எங்களால் அவதானிக்க முடியாது. சரியா பிள்ளைகள், ஓகே, இதை வந்து நீங்கள் குறித்து வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, சரி பிள்ளைங்க, நாங்கள் அடுத்த விஷயத்தை பார்ப்போம். இப்போ வந்து இந்த புடைக்கல விலையம் வந்து அதோட இயல்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த பார்ப்போம். சரியா பிள்ளைகள், உங்களுக்கு நீங்கள் பாருங்கள், புக்கில் உங்களுக்கு தெளிவாக படம் காட்டியிருக்கு, நல்லா அவதானிங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ள முடியாது, என்னால் பாடமாக்க முடியுது, இல்லை எனக்கு மறக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு நினைக்கிறவங்க, அப்படி யோசிக்கிறவங்க எல்லாரும் வந்து எப்படி அப்போ நாங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்கிறேன், இதை எப்படி மறக்காமல் நாங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்கிறேன், இது கஷ்டமாக இருக்கே அப்படின்னு யோசிக்கிறவங்க பாருங்கள். உங்களை புக்கில் தெளிவாக 2 படம் காட்டியிருக்கு. அதில் ஒரு படம் பிள்ளைகள் குறுக்கு வெட்டு முகம் காட்டப்படுது, இன்னொரு வந்து நெடுக்கு வெட்டு முகத்தை வந்து காட்டப்படுது. ஒன்று குறுக்கு வெட்டு முகம், இன்னொன்று வந்து நெடுக்கு வெட்டு முகம். இது ரெண்டையுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அவதானிச்சு
இந்த படத்தை ஃபஸ்ட்டு விளங்கிடுங்க. என்னது காட்டிருக்கு, என்னத்தை சொல்லிக்கு, இந்த இடத்துக்கு எந்த பெயர் குறிக்கப்பட்டிருக்கு, அது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன செய்யுங்க பிள்ளைங்க, டீப்பாக மனசுக்குள்ளே எடுங்க. சரியா? நீங்கள் ஈஸியாக இதை விளங்கெடுக்கிறதுக்காகத்தான் வந்து நான் இந்த கிராஃபை பாருங்க அப்படின்னு சொல்கிறேன். சரியா? சரி, ஃபஸ்ட்டு பிள்ளைகள் நாங்கள் பார்ப்போம். அதில் இயல்புகளாக எங்களுக்கு எதை பார்க்குற பிள்ளைகள், புடைக்கல விளையங்கள் வந்து எப்படி இருக்குன்னா பிள்ளைகள், உயிருள்ள களங்களை கொண்டிருக்கும். புடைக்கல விளையம் எப்படி இருக்கும்? உயிருள்ள களங்களை கொண்டிருக்கும். சரியா பிள்ளைகள்? ரெண்டாவது விஷயம் என்னென்ன பிள்ளைகள், இதில் வந்து நீங்கள் நல்லா அவதானிக்கணும், உங்களுக்கு பெரிய புன்வெற்றிடம் காணப்படும். சரியா? இதை பாருங்க, குறிச்சி காட்டிக்காங்க, பெரிய மைய புன்வெற்றிடம் காணப்படுதுண்டு. சரி பிள்ளைகள், நான் உங்களுக்கு மேலதிகமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னென்னா, இப்போ இங்கே காட்டியிருக்கிறாங்க ஒரு களத்தை நான் எடுக்கிறேன். இந்த களத்தில் வந்து உங்களுக்கு மத்தியில் வந்து ஒரு ஒன்றை காட்டுறாங்க. இது என்ன பிள்ளைகள்? புன் வெற்றிடம். சரியா? புன் வெற்றிடம். இப்படி ஒரு களம் இருக்குது. இந்த களத்தில் வந்து இதை புன் வெற்றிடம்னு எடுங்க. சரியா? இதுதான் புன் வெற்றிடம். ஓகேயா? இப்போ பிள்ளைகள், இந்த புன் வெற்றிடம் வந்து ஒரு திரவத்தால் நிரப்பப்பட்டிருக்கும். இன்றைக்கு இந்த புன் வெற்றிடம் தானே, இது வந்து ஒரு திரவத்தால் நிரப்பப்பட்டிருக்கும். அந்த திரவத்துக்கு நான் கொடுக்குற பெயர் என்னென்னா பிள்ளைகள், களச்சாறு. சரியா? களச்சாறு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த களச்சாத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், ஃபஸ்ட்டு வந்து நீர் காணப்படும். ஒன்று நீர் காணப்படும். இன்னொன்று வந்து பிள்ளைகள் பொட்டாசிய அயனும் குளோரின் அயனும் காணப்படும். அயன்களாக இந்த பொட்டாசியமும் குளோரினும் காணப்படும். அடுத்தது பிள்ளைகள் ஒரு நிறப்பொருள் காணப்படும். அதாவது நீரில் கரையக்கூடிய ஒரு நிறப்பொருளாக வந்து அந்தோசயனின்னு சொல்லுவோம். அந்த அந்தோசயனின் காணப்படும். சரியா பிள்ளைகள்? இதில் வந்து என்னென்னா இந்த நீர் காணப்படுது. அடுத்து வந்து நீரில் கரையக்கூடிய ஒரு அயனாக வந்து அந்தோசைனின் காணப்படும். ஓகே, இதை விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. சரி, நல்லா விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. இதை வந்து பெரிய மைய புன்வெற்றிடம். சரி, நீங்கள் நினைப்பீங்க ஒரு புன்வெற்றிடம்ன்றாங்க. அந்த புன்வெற்றிடம்டா என்ன, அந்த புன்வெற்றிடத்தில் என்னத்தை காணப்படும் அப்படின்ற விஷயம் வந்து நீங்கள் பெரிய வகுப்புகளில் 7 லெவலில் யாராச்சும் பயோ செய்ய போயிருந்தீங்கன்றா அந்த டைமில் நீங்கள் படிக்க போகிற வந்து ஒவ்வொன்றையும் வந்து நீங்கள் டீப்பாக படிப்பீங்க. சரியா பிள்ளைய? இப்போ நீங்கள் நல்லா விளங்கி வச்சுக்கொள்ளணும். பெரிய மைய புன்வெற்றிடம்னு சொன்னாங்கண்டா அது வந்து ஒரு களச்சாறுன்ற ஒரு திரவத்தை கொண்டிருக்கும். அதில் வந்து நீர் காணப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போதைக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கொள்ளுங்க, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? மூணாவது விஷயம் என்னென்ன பிள்ளைகள் வந்து, இதில் களைச்சி வர பாருங்க. இதில் களைச்சி வர பாருங்க. எப்படி களைச்சி இந்த இப்படி மெல்லியதாக காட்டியிருக்கு. சரியா? இந்த இதுதான் வந்து களைச்சுவர். இதை நீங்கள் பார்க்கணும், தெரிஞ்சுக்கொள்ளணும் பிள்ளைகள். இந்த களைச்சுவர்கள் வந்து சில கூறுகளை கொண்டிருக்கும். அதில் வந்து ஒரு சில தாவரங்களில் ஒரு சில கூறுகள் காணப்படும். இன்னும் ஒரு சில தாவரங்களில் இன்னும் சில கூறுகள் காணப்படும். சில தாவர களைச்சுவரில் காணப்படுற கூறுகள் இன்னொரு தாவர களைச்சுவரில் வந்து காணப்படாது. சரியா? அப்போ பொதுவாக எல்லா தாவரங்களோட களைச்சுவர்லையும் ஒரு கூறு காணப்படுதுண்டா பிள்ளைகள், அது வந்து செல்லோஸாக காணப்படும். என்னது? செல்லோஸாக காணப்படும். எல்லா தாவர களைச்சுவர்லையும் வந்து என்ன, இந்த செல்லோஸு காணப்படும். சரியா பிள்ளைகள்? ஏன்னா களைச்சுவர் ஆக்குறதுல ஒரு பிரதான கூறாக வந்து இந்த செல்லோஸு காணப்படுது. சரியா? இந்த செல்லோஸு ஆக்கப்பட்ட இந்த களைச்சுவர் வந்து புடைக்கல விளையத்தில் எப்படி இருக்கும்னா பிள்ளைகள், மெல்லியதாகத்தான் காணப்பட போகுது. எப்படி காணப்படும்? மெல்லியதாகத்தான் காணப்பட போகுது. அடுத்த விஷயம் என்னென்னா, இந்த புடைக்கல விளையம் வந்து சுற்றையலுக்குரிய குளிய உருள வந்து கரு காணப்படும். சுற்றையலுக்குரிய குளிய உருள என்ன பிள்ளைகள் காணப்படும்? கரு காணப்படும். சரியா பிள்ளைகள்? அடுத்த ஒரு விஷயம் என்னென்ன வந்து, இங்கே பாருங்க, நீங்களே தெளிவாக பாருங்க பிள்ளைகள். இந்த களங்களுக்கு இடையில இப்படி ஒரு அமைப்பு, இந்த பாருங்க, நான் நோட் பண்ணுற இடங்களை பாருங்க, ஒரு இடைவெளி காணப்படுது. அப்போ
நெருக்கமாக இல்லை, இடைவெளிகள் காணப்படும். இதை வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னா புள்ளிகள், களத்து இடைவெளிகள்னு சொல்லுவோம். அப்போ வந்து நீங்கள் விளங்கி கொள்ளணும் புள்ளிகள், புடைக்கல விளையங்கள் களத்திடைவெளிகளை கொண்டிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கி கொள்ளுங்க. சரியா? சரி புள்ளிகள், அப்போ புடைக்கல விளையத்தின் இயல்புகளாக வந்து நாங்கள் எத்தனை இயல்புகள் பார்க்குறோம்? 5 இயல்புகள் பார்க்குறோம் புள்ளிகள். ஒன்று உயிருள்ள களங்களை கொண்டிருக்கு, அடுத்தது பெரிய மையப்புண் வெற்றிடத்தை கொண்டிருக்கு, கலைச்சுவர் காணப்படுது, அந்த கலைச்சுவர் செல்லோசல் ஆக்கப்பட்டிருக்கு, அது மட்டும் இல்லாமல் அந்த கலைச்சுவர் வந்து மெல்லியதாக காணப்படுது. அடுத்து வந்து சுற்றலுக்குரிய குழிய உருள புள்ளிகள் கரு காணப்படுது. அதையும் பாருங்க புள்ளிகள், கரு உங்களுக்கு விளங்கும், இந்த கரு காணப்படுது, இவ்வாறு கரு காணப்படும். சரியா புள்ளிகள்? அடுத்து வந்து களத்திடைவெளிகளை கொண்டதாக காணப்படும். சரியா புள்ளிகள்? சரி, அடுத்த விஷயம், புடைக்கல விளையத்திட தொழில்கள் என்னென்ன தொழில்களை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்களா புள்ளிகள், புடைக்கல விளையத்திட தொழில்கள் வந்து 4 இருக்கு. புடைக்கல விளையத்திட தொழில்கள் எத்தனைக்கு? 4 காணப்படுது. ஒன்று வந்து பார்த்தீங்களா பிள்ளைகள், ஒளித்தொகுப்பு, இன்னொன்று வந்து உணவை சேமிக்கும், இன்னும் அடுத்தது வந்து நீரை சேமிக்கும், தாங்குதல். இப்படியான 4 தொழில்களை வந்து செய்து இது புடைக்கலை விளையம். சரி பிள்ளைகள், இப்போ புடைக்கலை விளையம் ஒளித்தொகுப்பு செய்து, அது எப்படி செய்து, அது எப்படி அப்படின்னா வந்து இந்த ஒளித்தொகுப்பு மூலமாக அது உணவு உற்பத்தி செய்து, அது எவ்வாறு நடைபெறும் ஒரு விஷயத்தை பார்ப்போம். சரியா பிள்ளைகள்? இப்போ நீங்கள் பாருங்க பிள்ளைகள், தாவர இலையங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, தாவர இலையத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் 2 வகையான இலையங்கள் காணப்படும், 2 வகையான புடைக்கல விளையக்கலங்கள் காணப்படும். ஒன்று வந்து வேலிக்காட் புடைக்கல விளையம், மற்றது வந்து கடற்பஞ்சு புடைக்கல விளையம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா பிள்ளைகள்? இப்போ வந்து இந்த வேலிக்காட் புடைக்கல விளையத்திலையும் கடற்பஞ்சு புடைக்கல விளையத்திலும் என்ன காணப்படும்னா வந்து ஒளித்தொகுப்பு செய்யக்கூடிய நிறப்பொருள் குளோரபில் காணப்படும். சரியா? அதைத்தான் புள்ளிகள் நீங்கள் சொல்லுவீங்க பச்சை என்று சொல்லுவீங்க. சரியா புள்ளிகள்? பச்சை என்ற ஒரு குளோரபில் நிறப்பொருள் வந்து இங்கே காணப்படும். இதனால தான் புள்ளிகள் வந்து இது என்ன செய்யுதுன்னா வந்து ஒளித்தொகுப்பு செய்யக்கூடியதாக காணப்படுது. சரியா புள்ளிகள்? அதை நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கொள்ளுங்க, அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. ஒளித்தொகுப்பு செய்கிறதுக்கு வந்து புடைக்கல விளையத்தில் 2 வகையான இலையங்கள் காணப்படுது. ஒன்று வந்து வேலிக்காட் புடைக்கல விளையம், 2வது கடற்பஞ்சு புடைக்கல விளையம். சரியா புள்ளிகள்? இது எப்படி ஒளித்தொகுப்பு செய்துன்னா வந்து இதில் வந்து ஒளித்தொகுப்பு செய்யக்கூடிய பச்சையம் காணப்படுது, இதனால் ஒளித்தொகுப்பு செய்து அதுக்கு தேவையான உணவை வந்து என்ன செஞ்சு கொள்ளுது, உற்பத்தி செஞ்சு கொள்ளுது. சரியா பிள்ளைகள்? இப்படி அண்டர்லைன் பண்ணி வச்சு கொள்ளுங்க. 2வது பிள்ளைகள் உணவை சேமிக்குது. இந்த உணவு சேமித்தல்ல எப்படி பங்கு வகிக்குதுன்னா புடைக்கல விளைய, இந்த ஒரு சில புடைக்கல விளையங்கள் ஈக்கித்தன பிள்ளைகள், எல்லா புடைக்கல விளையும் இல்லை, ஒரு சில புடைக்கல விளையங்கள் என்ன செய்விட பிள்ளைகள் சேமிப்பிலியங்களாக தொழிற்படும். சேமிப்பிலியங்களாக என்ன செய்ய போகுது, தொழிற்பட போகுது. அதாவது பிள்ளைகள் உணவை வந்து என்ன செய்யணும் வந்து சேமித்து வச்சுக்கொள்ளும், உணவை வந்து சேமித்து வச்சுக்கொள்ளும். இதனால தான் சொல்கிறேன் என்னென்ன வந்து சேமிப்பிலியங்கள்னு சொல்கிறோம். அப்படியான சில தாவரங்களை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் எங்களுக்கு சொல்லக்கூடியதாக பப்பாசி, வாழை, கேரட், அடுத்த மரவள்ளி, வற்றாழை போன்ற தாவரங்கள் எல்லாமே வந்து உணவு சேமிக்கக்கூடியதாக காணப்படுது, உணவு சேமிக்கக்கூடிய தாவரங்களாக காணப்படுது. சரி பிள்ளைகள், ஒருவேளை உங்களுக்கு வந்து எக்ஸாமில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஆகவும் மிச்சமே வந்து பிள்ளைகள் உங்களுக்கு ஸ்ட்ரக்சராக தான் வரலாம், அதில் எம்சிக்யூவாக வரலாம். சேமிப்பிலியங்கள் கொண்ட தாவரங்கள் எது அப்படின்ற பிள்ளைகள் இந்த மரவள்ளி, வற்றாழை, பப்பாசி, வாழை, கேரட் இதை வந்து என்ன செய்யணும் பிள்ளைகள் கூற இயலும். அடுத்தது வந்து பிள்ளைகள் நீரை சேமிக்கும். நீர் எப்படி சேமிக்குது, இப்போ வந்து நீர் காணப்படுற நீர்நிலைகளில் இருக்கிற தாவரங்கள், நீர் அண்டின பிரதேசங்களில் வாழ தாவரங்களுக்கு வந்து நீர் வந்து பெருசாக தேவையில்லை. அது நீரை சேமித்து வைக்கக்கூடிய அவசியம் இருக்கா, இல்லை, தேவைன்ற போட்டு அது நீராக தெரிஞ்சக்கூடிய இதாக இருக்குது, அந்த இடம் அப்படி காணப்படுது. எது எப்படி இருந்துச்சுண்டா நீர்நிலைகளை அண்டிக்க இருந்துச்சுண்டா தாவரங்கள். இதே
வறள் நில தாவரங்கள்னு சொல்லுவோம். சில வறள் நில தாவரங்களும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும் பிள்ளை. அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இந்த பாலைவனங்கள் போன்ற வறள் நில பிரதேசங்கள் இருக்கிற தாவரங்கள் பிள்ளைகள் என்ன செய்யணும்னா பிள்ளைகள் நீரை சேமித்து வைக்கணும். ஏன்னா அது ஒரு வறண்ட பிரதேசம், நீர் வந்து இலகுவாக கிடைக்க முடியாத ஒரு பிரதேசம். அப்படின்னு போட்டு இது என்ன செஞ்சுக்கணும்னா வந்து நீரை சேமித்து வச்சுக்கணும். அப்படி நீரை சேமிக்கிறதுலையும் பங்கு பற்றது வந்து இந்த புடைக்கலை விளையங்கள் தான் பிள்ளைகள். சரியா? இப்போ நீரை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு தாவரங்களாக வந்து எங்களுக்கு கள்ளி, நாகதாளி, சதக்கரைச்சான் வந்து சொல்லலாம். உங்களுக்கு தெரியும், வறண்ட பிரதேசங்களில் பாலைவனங்களில் வந்து இந்த கள்ளி, நாகதாளி எல்லாம் வளரும். முட்கள் போன்ற அமைப்புகள் எல்லாம் கொண்டிருக்கும். பொதுவாக வறள் நிற பிரதேசங்களில் இருக்கிற தாவரங்கள் வந்து முட்கள் போன்ற அல்லது கூம்பிய முனைகள் கொண்டதாகத்தான் வந்து என்ன செய்யும் பிள்ளைகள் காணப்படும், ஒடுங்கியதாக. ஏன்னா வந்து தன்னை வந்து சூரிய ஒளியிலிருந்து பாதுகாத்து கொள்றதுக்காக வந்து அவ்வாறு அமைப்புல வந்து காணப்படும். சரியா? அப்போ நீரை சேமிக்கிறது வந்து வறள் நிற தாவரங்கள்ட்ட வந்து மிச்சமே பங்கு பற்றும். அதுக்கு உதாரணமாக உங்களுக்கு நாகதாளி, கள்ளி, சதைகரைச்சான சொல்லலாம். சரியா பிள்ளைகள்? 4வது விஷயம் என்னென்ன பிள்ளைகள்? தாங்குதல். இப்போ தாங்குதல்னு சொன்ன பிள்ளைகள் தாவரத்துக்கு ஒரு பொறிமுறை வலிமையை வழங்கணும். அப்புறம் பொறிமுறை வலிமையை வழங்கினத்தான் அந்த தாவரம் வந்து தாங்கக்கூடியதாக இருக்கும். சரியா? அது வந்து இப்போ எங்களுக்கு உதாரணமாக வந்து காசி தும்பை வந்து சொல்லலாம். சரியா பிள்ளைகள்? இப்போ வந்து நான் ஒரு விஷயம் சொன்னேன் தானே, பொன் வெற்றிடங்களில் வந்து நீர் காணப்படும். இது எப்படி தாங்குதல் தொழிற்படுதுண்டா, இப்போ வந்து அந்த பொன் வெற்றிடங்கள் இருக்கிற நீர் வந்து என்ன செய்யப்படும்டா பிள்ளைகள்? அகத்துறிஞ்சப்படும். எதால? புடைக்கல விளையங்களால பொன் வெற்றிடத்தில் இருக்கிற நீர் வந்து அகத்துறிஞ்சப்படும். இதனால என்ன செய்யும்டா, களங்கள் வந்து வீக்க அமுக்கத்திற்கு உள்ளாகும். என்ன செய்யும் பிள்ளைகள்? வீக்க அமுக்கத்திற்கு உள்ளாகும். இதனால என்ன செய்யும்? தாவரத்துக்கு பொறிமுறை வலிமை வழங்கப்படும். இதனால தாங்குதல் தொழிலை வந்து இந்த புடைக்கல விளையம் என்ன செய்யும் பிள்ளைகள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கு. அப்போ புடைக்கல விளையத்தின 4 தொழில்கள் தான் பிள்ளைகள். ஒளி தொகுப்பு, உணவை சேமித்தல், நீரை சேமித்தல், தாங்குதல். உங்களுக்கு நன்றாக விளங்கியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரியா பிள்ளைகள்? நான் ஒரு படம் ஃபெஸ்ட்டுக்கே 20 தாவரம் தண்டுட ஒரு குறுக்குவட்டு முகப்பரப்பை வந்து உங்களுக்கு கீறி காட்டினேன். கட்டாயம் நீங்கள் புக்கில் ஒரு சைட்லேயோ இல்லாட்ட உங்களோட நோட்ஸுக்கு பக்கத்துலேயே வந்து கீறி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு இலகுவாக விளங்கக்கூடியதாக காணப்படும். சரியா? 20 தாவர தண்டு ஏன் எடுத்துட்டா பிள்ளைகள்? 20 தாவர தண்டில் தான் வந்து கள நிலையங்கள் காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் நிலை இலையத்தை வந்து எங்களுக்கு தெளிவாக பார்க்கணும். ஆனால் நிலை இலையை வந்து 20 தாவரங்கள் தான் காணப்படும், ஒரு 20 தாவரங்களில் காணப்படாது. சரியாம்மா? இப்போ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்ன பிள்ளைகள், நீங்கள் மேல் வகுப்புக்களை படிப்பீங்க. இப்போ இலையங்களை வந்து நாங்கள் இப்படி செப்பரேட் பண்ணுற டைமில் இந்த புடைக்கல விளையங்கள் எல்லாம் வந்து அடிப்படை இளைய தொகுதிக்குள்ளே உள்ளடங்கும். சரியா பிள்ளைகள்? அடிப்படை இளைய தொகுதிக்குள்ளே தான் உள்ளடங்கும். சரியா? சரி பிள்ளைகள், அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது இன்னொரு எதுண்டா வந்து ஒட்டுக்கல விளையம். சரியா பிள்ளைகள்? என்னது? ஒட்டுக்கல விளையம். ஒட்டுக்கல விளையம் என்ன செய்யண்டா பிள்ளைகள்? நல்லா அவதானிச்சு கொள்ளுங்க, சொல்கிறத நல்லா விளங்கெடுங்க. ஒட்டுக்கல விளையம் வந்து தாவரத்துக்கு உறுதியையும் பொறிமுறை வலுவையும் வழங்கும். என்ன செய்யும்? உறுதியையும் பொறிமுறை வலுவையும் வழங்கும். சரியா? இது வந்து ஒட்டுக்கல விளையம் என்னண்டா பிள்ளைகள்? திரிப்படைந்த புடைக்கல விளையங்கள். சரியா? இந்த திரிப்படைந்த புடைக்கல விளையங்களை தான் நாங்கள் பிள்ளைகள் ஒட்டுக்கல விளையம்னு சொல்லுவோம். இது தாவரத்துக்கு உறுதியையும் பொறிமுறை வலுவையும் வழங்கும். சரியா பிள்ளைகள்? இந்த உங்களுக்கு வந்து ஒரு நெடுக்குவட்டு முகம் தரப்பட்டிருக்கு, நன்றாக அவதானிங்க. மூளைகள் இப்போ எந்த ஷேப்பில் இருக்குது, எந்தெந்த பகுதிகள் தடிப்படைந்து காணப்படுது, இதில் கரு காணப்படுதா, இதில் களத்திடைவெளிகள் காணப்படுதா, நல்லா அவதானிச்சு கொள்ளுங்க. சரியா? சரி, இப்போ நாங்கள் வந்து ஒட்டுக்கல விளையத்தின் இயல்புகளை பார்ப்போம். சரியா பிள்ளைகள்? ஒட்டுக்கல விளையங்களும் வந்து உயிருள்ள களங்களை தான் பிள்ளைகள் கொண்டிருக்கும். இதுலேயும் வந்து என்ன பிள்ளைகள்?
கரு காணப்படும். குளிய உருளை வந்து கரு காணப்படும். பொன் வெற்றிடமும் காணப்படும். அடுத்தது புள்ளிகள் வந்து நீங்கள் நன்றாக அவதானிப்பீங்க. இதில் களங்கள் வந்து எப்படி புள்ளிகள் இருக்கு? நீண்ட களமாக காணப்படுது. எப்படி? நீண்ட களமாக காணப்படுது. சரியா? இதில் வந்து குறுக்குவெட்டு முகப்பரப்பை பாருங்க எப்படி ஷேப்ல இருக்கு? அறுகோண வடிவில் காணப்படுது. சரியா புள்ளிகள்? பாருங்க, நெடுக்கொட்டு முகத்தை பார்க்கலும் இது ஒரு நீண்ட களமாக காணும். அது மட்டும் இல்லாமல் குறுக்குவெட்டு முகப்பரப்பு அறுகோண வடிவத்தை காட்டுது. அறுகோண வடிவத்தை என்ன செய்யுது புள்ளிகள்? காட்டுது. விளங்கிச்சா? விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து கலைச்சுவரை எடுத்தீங்கன்னா புள்ளிகள், இந்த கலைச்சுவரை பாருங்க. இந்த கலைச்சுவரில் முளைகளை பாருங்க எப்படி தடிப்படைந்து காணப்படுது. இது வந்து செல்லோசினால வந்து என்ன செஞ்சுக்கு புள்ளிகள்? தடிப்படைஞ்சு காணப்படுது. இதனால வந்து இது சீரற்றதாக என்ன செய்து புள்ளிகள்? தடிப்படைந்து காணப்படுது. சரியா புள்ளிகள்? அடுத்தது வந்து என்னென்ன புள்ளிகள், இது வந்து நீங்கள் நான் சொன்ன நல்லா பாருங்கள். களத்திடைவெளி காணப்படுதா? களத்திடைவெளி எங்கேக்காச்சும் காணப்படுதா? இல்லை. இது எப்படிக்கு நெருக்கமாக அடுக்கப்பட்டிருக்கு. ஸோ வந்து களத்திடைவெளி அற்றதாக காணப்படும். அல்லது சம்டைமில் வந்து களத்திடைவெளியை கொண்டும் இருக்கலாம். சரியா? ஆனால் மிச்சமே வந்து களத்திடைவெளி அற்றதாக காணப்படும். சரியா? அப்போ ஒட்டுக்கல விளையம் என்ன? உயிருள்ள களம், குளிய உரு காணப்படும், கரு காணப்படும், பொன் வெற்றிடம் காணப்படும். பொதுவாக நீண்ட களமாக காணப்படும். குறுக்குவெட்டு முகம் அறுகோண வடிவில் காணப்படும். கலைச்சுவர முளைகள் வந்து செல்லோசினால தடிப்படைந்து காணப்படும். கலைச்சுவர் இதனால சீராற்ற முறையில் தடிப்படைந்து காணப்படும். களத்திடைவெளி அற்றதாக இருக்கும் அல்லது கொண்டதாக இருக்கலாம். சரியா பிள்ளைகள்? சரி, இப்போ வந்து ஒட்டுக்கல விளையத்திட இடத்தை நீங்கள் பார்த்தீங்களா புள்ளிகள்? பூண்டு தாவரங்களோட தண்டுட மேற்றோல்ல கீழ்ப்புறமாக படையாக காணப்படும். சரியா? பூண்டு தாவரங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பூண்டு தாவரங்கள் தண்டுட மேற்றோலுக்கு வந்து கீழ்ப்புறமாக படையாக காணப்படும். சரியா? இது வந்து 20 தாவர நரம்புகளில் வந்து இரு பக்கங்களையும் என்ன செய்யலும் பிள்ளைகள்? காணக்கூடியதாக இருக்கும். சரியா? அடுத்தது வந்து பிள்ளைகள் ஒட்டுக்கல விளையத்தை நாங்கள் எடுத்துக்கிட்டா ஒட்டுக்கல விளையம் வந்து 2 தொழில்களை மேற்கொள்ளுது. ஒன்று வந்து ஒளித்தொகுப்பு, இன்னொன்று வந்து தாங்குதல். ஒன்று ஒளித்தொகுப்பு, மற்றது வந்து என்ன புள்ளிகள்? தாங்குதல். அதே மாதிரி தான் 20 தாவரங்களில் வந்து தாவர களங்களில் வந்து புள்ளிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பச்சையம் காணப்படுது. இப்போ ஒட்டுக்கல விளையத்தில் வந்து என்ன செய்யுது புள்ளிகள்? பச்சையம் காணப்படுது. இதனால் ஒளித்தொகுப்பு செய்யுது. அடுத்து தாங்குதல் தொழிலுக்கு வந்து என்ன செய்யுதுன்னு வந்து இது வந்து ஒரு பொறிமுறை வலிமையை வந்து வழங்குது. சரியா? இதனால் தாங்கும் தொழிலில் வந்து ஈடுபடுது. சரியா? அடுத்தது புள்ளிகள் வல்லறுக்கல விளையம். வல்லறுக்கல விளையத்தை எடுத்தீங்கன்னா புள்ளிகள் அதில் கட்டமைப்பு பாருங்கள் நல்லாவே வித்தியாசமாக காணப்படுது. புடைக்கல விளையம் ஒட்டுக்கல விளையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக காணப்படுது. ஆனால் வல்லறுக்கல விளையம் வந்து முற்றாக வேறுபட்டு காணப்படும். சரியா பிள்ளைகள்? இப்போ பாருங்க, நாங்கள் வல்லறுக்கலையத்தை எடுத்துக்கிட்டா வல்லறுக்கல விளையமும் வந்து என்ன செய்யும் பிள்ளைகள்? தாவரத்துக்கு வந்து உறுதியை வழங்கும். அதே மாதிரி பொறிமுறை வலுவை வந்து வழங்கக்கூடியதாக இருக்கு. அடுத்தது புள்ளிகள் முக்கியம் என்னென்ன புள்ளிகள்? வல்லறுக்கல விளையத்தை வந்து எங்களுக்கு 2ஆக செப்பரேட் பண்ணலாம். ஒன்று கற்களங்கள், இன்னொன்று நாற்களங்கள். இந்த கற்களங்களுக்கு மற்றொரு பெயராக வந்து வல்லறுன்னு எங்களால் சொல்ல முடியும். இப்போ பாருங்க புள்ளிகள், புடைக்கல விளையம் ஒட்டுக்கல விளையம் என்பவற்றிலிருந்து அந்த 2லையும் இருந்து இந்த வல்லறுக்கலையும் எப்படி வேறுபட்டு காணப்படுதுன்னா வல்லறுக்கல விளைய களங்கள் எப்படி இருக்குன்னா வந்து இறந்த களங்களாகத்தான் காணப்பட போகுது. அடுத்தது வந்து பிள்ளைகள் இதில் செல்லோசலான கலைச்சுவர் காணப்படுது. ஆனால் அந்த கலைச்சுவர் மீது வந்து லிக்னின் படிவடைந்து காணப்படும். லிக்னின் வந்து ஒரு கலைச்சுவருக்கு ஊறுதான் பிள்ளைகள். ஆனால் புடைக்கல விளையத்தில் ஒட்டுக்கல விளையத்திலையும் வந்து செல்லோசு மட்டும்தான் காணப்பட்டுச்சு. ஆனால் இதில் லிக்னினும் படிவடைந்து காணப்படுது. சரியா பிள்ளைகள்? அடுத்தது பாருங்க, இதில் வந்து களங்கள் எப்படி இருக்குன்னா பிள்ளைகள் நெருக்கமாக
நெருக்கமாக அடுக்கப்பட்டிருக்கு. இதனால களத்திடைவெளி அற்றதாக காணப்படுது. சரியா பிள்ளைகள்? அடுத்தது களச்சுவர் வந்து சீராக தடிப்படைந்து கள உள்ளிடம் எப்படி இருக்கும் பிள்ளைகள்? குழியாக காணப்படும். சரியா பிள்ளைகள்? அடுத்த விஷயம் வந்து இந்த நாற்களங்களை நாங்கள் எடுத்துக்கிட்டா பிள்ளைகள், இப்போ நாற்களங்களையும் கற்களங்களையும் பார்ப்போம். நாற்களங்களை நாங்கள் எடுத்துக்கிட்டா இந்த நாற்களங்கள் வந்து தனித்தனியாக காணப்படாது. முக்கியமாக விளங்கிக் கொள்ளணும், நாற்களங்கள் என்ன செய்யாது பிள்ளைகள்? தனித்தனியாக காணப்படாது. இது வந்து எப்படி காணப்படும்? கட்டுக்களாக காணப்படும். ரெண்டாவது விஷயம், நீண்டு காணப்படும். அடுத்து அதில் முனைகள் வந்து ஒடுங்கி கூறாக காணப்படும். விளங்கிச்சா? நாற்களங்கள் எப்படி இருக்கும்? தனித்தனியாக காணப்படாது, கட்டுக்களாக காணப்படும், நீண்டதாக காணப்படும், அதன் முனைகள் ஒடுங்கியதாக கூறாக காணப்படும். சரியா பிள்ளைகள்? இந்த நாற்களங்கள்ல பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் கால் இலையம் மற்றும் உரிய இலையம் காணப்படும். சரியா? இதனால பிள்ளைகள் கால் நாராகவும் உரிய நாராகவும் காணப்படுது. நீங்க நாற்களங்களை கொண்ட தாவரங்களாக அதுக்கு உதாரணங்களை நீங்க பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் தெரியும். தும்பு, சணல், பஞ்சு இதெல்லாம் வந்து எங்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்கு. தேங்காயில வந்து தும்பு, சணல் நார், அடுத்து வந்து பஞ்சு நூல். சரியா பிள்ளைகள்? அடுத்து வந்து கற்களங்கள். நீங்க கற்களங்களை எதுல பார்க்கலன்னா பிள்ளைகள் தென்னை, மா, அடுத்து வந்து பேரிச்சம்பழம், கோப்பி, பேரிக்காய், கொய்யா இந்த தாவரங்கள் உங்களுக்கு என்ன பிள்ளைகள்? கற்களங்கள் அல்லது வல்லருக்களங்கள் வந்து உங்களுக்கு அவதானிக்கலும். அதாவது தென்னை, மா அதில் வந்து உட்கணியங்கள்ல பார்க்கலாம். பேரிக்காய், கொய்யால வந்து சுற்றுக்கணியங்கள்ல பார்க்கலாம். அதே மாதிரி பேரிச்சம்பழம், கோப்பிகள் எடுத்துக்கிட்டா அதுல வந்து வித்துக்களோட வித்து உரையில பார்க்க முடியும். அடுத்த பிள்ளைகள் இந்த வல்லருக்கள விளையத்தை தொழிலை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரே ஒரு தொழிலை தான் புரியுது. என்ன பிள்ளைகள்? தாங்குதல். எப்படின்னா வந்து அது என்ன செய்யுது? தாவரதண்டுக்கு பொறிமுறை வலிமையையும் உறுதியையும் வழங்கும்.